ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சார் அவர்கள், அவங்க தாயார் அவர்கள் வந்து இன்றைக்கி இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 84 வயசாகுது. மோகினி மணி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து காலையிலே வந்து இறந்துட்டுருக்காங்க. ஸோ அஜித் சார் இப்போ இங்கே இல்லை, அவர் வந்துட்டுருக்கார் ஊர்லேருந்து. ஸோ அவர் வந்துட்டு பிறகு அவங்களோட இறுதி சடங்கில் வந்து தனிப்பட்ட முறையில் அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சார்பாகவும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஎம் விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பல தடைகளை தாண்டி அஜித் சாரை வந்து வளர்த்து அவங்கள ஒரு எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்காங்கன்றது தெரியும். ஸோ அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. அப்படி வளர்த்து இன்றைக்கி வந்து ஒரு தலையாவோ ஒரு கார் ரேசராகவோ ஒரு சினிமாவில் ஒரு டாப் லெவலில் இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கிய பங்கு அவங்க அம்மாவும் தான். ஸோ விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்மளும் வந்து எல்லார் சார்பாகவும் அவங்களோட இரங்கலை நம்ம தெரிவிக்கிறோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறோம். ரைட், இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு புது டிஜிபி போடாமையே இருந்தாங்க. எப்போது 2021 இந்த எலெக்ஷன் 5 வருஷமாக வந்து போடாமே இருந்தாங்க. சும்மா ஒரு டெம்பரவரியாக போட்டு வச்சுருந்தாங்க. பட் இப்போது வந்து இன்னும் ஒரு 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு புது டிஜிபி மகேஷ் குமார் அகர்வால், அவர் பார்த்திங்கன்னா வந்து 1994 வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் அவர். ஸோ அவர் வந்து 4 லாங்குவேஜஸ் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மொழி ஒன்று இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு 4 லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இது முன்னாடி எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் அவர் வாங்கியிருக்காரு. அந்த கோல்டு மெடல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கணும்னா அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எந்த அரசியல் வரைக்கும் வந்து அடி பண்ண மாட்டார். அது மாதிரி வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இனி வந்து நிரந்தர டிஜிபி தான் அவர் தமிழ்நாட்டில் போட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பெண் அந்த படை பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்குது. ஏன் போகுதுன்னு பார்த்திங்கன்னா டிஜிபி இல்லாதனால தான் அது போடல. ஸோ அவர் வந்து நியமிச்சிட்ட பிறகு 2 ஒன்றா சேர்த்து ஃபங்க்ஷன் வைக்கலாம் தான், அதனால தான் கேன்சல் பண்ணுது. பட் எங்கள் ஒரு சைடு உருட்டுற பக்கம் என்னென்னா, ஜெகதீஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டு கிரகப்பிரவேசம். ஸோ அதுக்காக தான் வந்து சிஎம் அவர்கள் பண்ணல. ஜெகதீஷ் வீட்டு போகிறதுக்கு தான் வந்து இந்த மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு. மக்கள் மேலே வந்து நம்பிக்கை இல்லை, மக்கள் வந்து இப்படி தான் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் உருட்டுறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸ்லீப்பிங் மோடில் இருக்கிறீங்க, சட்ட ஒழுங்கு சிரிக்குது, நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் எப்போ வந்து அரசியல் பண்ணுறது சிஎம் சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, இவங்க 5 வருஷம் என்ன பண்ணாங்க நம்ம ஊருக்கே தெரியும், அது தமிழ்நாட்டுக்கே தெரியும் 5 வருஷம் யார் ஸ்லீப் மோட்டில் இருந்தான்னு. ஸோ அதுதான் இவங்க வந்து இப்போ தான் மக்கள் மேலே வந்து ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதிலே அரசியல் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இறந்தவங்களும் மேலேயும் வச்சு அரசியல் பண்ணுறாங்க. பற்றியா ட்வீட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சி முன்னாள் சிஎம் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் ட்வீட் போடுறாரு. அதாவது வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம பக்கம் யோசிக்கணுமா, அந்த மாதிரிலாம் ஒன்று பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் கூட அரசியல் பண்ணுற பழப்பு தான் இவங்க பழப்பு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ மற்றவங்க பண்ணுறதுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இவங்களாம் பண்ணதே கிடையாது. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி அக்கறையாகிற மாதிரிலாம் இதில் வச்சு அரசியல் பண்ணுறது கேவலமான ஒரு செயல். இதெல்லாம் நம்ம அதான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. இன்னும் வெள்ளை அறிக்கைலாம் வந்துடும் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ அதுக்கான அப்டேட் வந்திருக்கு. வெள்ளை அறிக்கை வந்தால் தான் உங்கள் டப்பாலாம் டான்ஸ் ஆடும். அதை வெயிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத நாளை மறுநாள் திங்கட்கிழமை விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போகிறாரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக. ஸோ அதுங்க ஒரு மீட்டிங் வேறு போட்டுருக்காங்க. ஸோ திங்கட்கிழமை விஜய் அண்ணா தலைமையில் தான் நடக்க போகுது, சிஎம் அவர்கள் தலைமையில் தான் நடக்க போகுது. ஸோ அது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அரசியல் அப்படியே விஜய் அண்ணா சுற்றி தான் எப்பவும் வந்து அரசியல் சுற்றுது. இப்போ விஜய் அண்ணான்னு ஒரு கேரக்டர் வந்து உள்ளே இல்லாமல் இருந்தால் அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ போட்டு அடி நடிக்கிறாங்க. ஒரே ஆள் சிங்களாக நின்று எல்லாரையும் சொல்லிட்டு வச்சு எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாத டிவிக்கேலே அந்த அரசாங்கம் இப்போ கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, இந்த அரசும் சரி,
சொல்கிறதே கிடையாது, எல்லாமே செயல் தான். கல்குவாரி இது முடியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் வந்து ஃபுல் ரைடு, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாட்டு கற்றுட்டே இருங்க, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு அங்கே வேலையை பார்த்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க செம்மையாக. எனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து ஒரு லெவலுக்கு வந்துடும் ஸ்டேட்டு. ஓகே, மாமூல் கேட்டிங்கன்னா இதுதான் நடக்கும், லஞ்சம் கேட்டினா இதுதான் நடக்குன்ற ஒரு பயம் இதுக்கப்புறம் வரும். ஏன்னா இப்போயே பாதி பேருக்கு வந்துடுச்சு அதெல்லாம். ஸோ நம்மளும் பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிடும். அப்போயும் வந்து ஒரு சில பேர்லாம் இது மாதிரி தான் ட்விட்டர்லேயே வந்து உருட்டிகிட்ருப்பாங்க. அது அவங்க பிரச்சனை, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் எத்தனை ட்வீட் போட்டாலும் மக்கள் அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. விஜயன் என்ன பண்ணுறாரு அதுதான் பார்க்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் விஜயன் என்னென்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. அது அப்போது அவங்க கதறாங்கன்னா அது அவங்க ஒன்றும் புரியாமல் தான் இருக்காங்க. சரி, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும். இப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் இந்த வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் இப்படியே தான் இருக்க போகிறீங்க, அது மட்டும் கன்ஃபார்மு. அதுதான் இனி வரப்போகிற நாட்கள்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். வெள்ளையறிக்கை வரும்போது தான் என்னென்ன பேச்செலாம் பேசுனீங்கன்றது அங்கே தெரியும் சட்டசபையில். அது வெயிட் பண்ணி பார்க்கணும், அதுக்கு தான் ஆர்வமாக இருக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். திங்கக்கிழமை எதுவும் நடக்க போகுது. எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.